யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். நேற்றுக்கு சொன்ன விஷயத்தை சில பேர் கேட்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக ஒரு சிறு குறிப்பு இன்றைக்கும் சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு திசைக்கு அதிபதிகளோட தியானம் மந்திரத்தை சொல்கிறோம். என்ன பயன் அப்படின்னா, அந்தந்த திசையில் வீடு நிலம் இருந்து கோர்ட்டு வழக்கு இருந்து அந்த திசையை நோக்கி போக முடியாமல் இருந்தாலும், வார சூளை வேறு காரணங்களால் பிரயாணம் பண்ணக்கூடாத காலங்களில் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தாலும் ஜபத்தை 32 உரை ஒரு வாட்டி சொன்னால் போகும். இது கோர்ட்டு வழக்கு அந்த திசையில் இருக்கக்கூடிய மனையை அடைய முடியாத தடைகளாக இருந்தால் தொடர்ந்து 45 நாட்களாவது சொல்லணும். இப்போ ஒரு மந்திரங்களுக்கும் ஒரு பலன், தனி பலனும் உண்டு. இப்போ சொல்ல போகிறது தென்கிழக்கு அப்படின்ற திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அக்னி பகவானோட மந்திரம். வீட்டில் நெருப்பால் பீதி இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி ஜுரம் வந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். இது உபரியான பலன். அதே மாதிரி உடம்புல தேமல், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொல்லை இது இருக்கிறவர்களும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். சமையல் சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பித்து அது விருத்தியாகாமல் இருந்தாலும், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பித்து அது விருத்தியாகாமல் இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ஒரு அற்புதமான பலன் தரும். இந்த இந்திரனை பற்றி சொல்லும்பொழுது இவன் தேஜோவதி என்ற நகரத்துக்கு அதிபதியாக இருக்கான். ஸ்வாகா ஸ்வதா அப்படின்னு 2 பத்னி. அக்னி சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது நாரதர் அவ அப்பா கிட்ட இந்த குழந்தைக்கு 12 வயசுக்கு மேலே ஆயுள் கிடையாது, இடி விழுந்து இறந்துடும்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அதை கேட்டு இந்த அக்னி தபஸ் பண்ணதாகவும், அப்போ சிவபெருமான் இவரோட தவத்துக்கு இறங்கி இந்திரன் மாதிரி காட்சி கொடுத்ததாகவும், அப்போ இந்த இவர் இந்திரனை பார்த்து எனக்கு உன்னோட தேஜஸ் மாதிரி நீண்ட ஒரு செல்வமும் ஆயுளும் தேஜஸும் உனக்கு கேட்க அவர் தன்னோட வஜ்ராயுதத்தை பார்த்து கோவப்பட்டு பார்த்த மாதிரி சிவபெருமான் நடிக்கிறார். உடனே இவர் வஜ்ராயுதத்தால் இதாக கெடுதி வந்துட போகிறதும் பயப்படுறார். அதுக்கப்புறம் சிவன் தன்னோட ஸ்வரூபத்தை காட்டி சிவபெருமானோட அருளால் இவருக்கு தேஜோவதி நகரத்துக்கு அதிபதியாகவும் 8 திக் பாலகரில் அஷ்டதிக் பாலகரில் அக்னியாகவும் இருந்ததாகவும் இவருக்கு அந்த பட்டம் கிடச்சதாகவும் சொல்வார். இவரோட பத்தினி 2 பேரும் ஸ்வாகா ஸ்வதா. இந்த ஸ்வாகான்ற பத்தினி தேவர்களுக்கு ஆகுதி எடுத்துன்னு போகக்கூடியவர். நீங்கள் அக்னியில் ஸ்வாகா இப்போ ஓம் கம் கணபதியே ஸ்வாகான்னா அந்த ஸ்வாகான்ற மந்திரம், அந்த ஸ்வாகான்ற தேவி ஸ்வாகான்ற உச்சரிப்பு பண்ணுறதால தேவர்களுக்கு நீங்கள் யாருக்கு ஆகுதி கொடுக்குறீங்களோ தெய்வங்களுக்கும் அந்த தேவதைகளுக்கும் உங்களுக்கு தேவர்களுக்கும் அந்த ஆகுதி எடுத்துகிட்டு போகிறதா சொல்லுவாள். ஸ்வாகா ஸ்வதா ஸ்வாகாக்கு இப்படி ஒரு இது ஸ்வதான்னு சொன்னிங்கன்னா பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட ஆகுதிகளுக்கு அந்த ஸ்வதா தேவி அந்த ஆகுதியை எடுத்து போய் கொடுக்குறதாகவும் ஐதீகம். இவருக்கு 2 தலை 4 கொம்பு 3 பாதம் 7 நாக்கை உடையவர். இந்த ஒரு சக்தியை அற்புதமான சக்தியை சிவனருளால் இவர் பெற்றதாக சொல்வார். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை தியானத்தை எழுதிக்குங்க. சப்தார்ஷிஷம் ச விப்ராணம் அக்ஷமாலாம் கமண்டலும் ஜுவாலாமாலாகுலம் ரக்தம் சக்தி ஹஸ்தம் சகாசனம். மறுபடியும் சொல்ல எழுதிங்க. சப்தார்ஷிஷம் ச விப்ராணம் அக்ஷமாலாம் கமண்டலும் ஜுவாலமாலாகுலம் ரக்தம் சக்தி ஹஸ்தம் சகாசனம். இந்த தியானத்தை 3 முறை சொல்லலாம். இப்போ சொல்ல போகிற காயத்ரியை, அக்னி பகவானோட காயத்ரியை 32 முறை சொல்லுங்கள். தொலைக்காட்சியில் தெரியுறது அப்படியே எழுதிக்குங்க. ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்ல எழுதிங்க. ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இந்த அக்னி பகவானோட பெருமைன்னு சொல்லும்பொழுது இவர் சிபி சக்கரவர்த்தியோட நேர்மையை சோதிக்க புறாவாக போனதாக சொல்வார். அதேமாரி சீதையோட பிரார்த்தனைக்காக ஆஞ்சநேயரோட வாளை இவர் சுடாமல் இருந்ததாக சொல்வார். அதே மாதிரி சீதையோட கற்பின் தன்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்ல சீதை இந்த தீக்குளிக்கும் பொழுது
சீதாதேவியை எரிக்காமல் ராமனிடம் சத்தியத்தை எடுத்து சொன்னதாக சொல்வார். இப்படியெல்லாம் பெருமை உடையவர். இதை உங்களுக்கு இந்த தென்கிழக்கில் நிலம் பூமி இருந்து பிரச்சனை வரக்கூடியவர்களும், கோர்ட்டு வழக்கு இருக்கக்கூடியவர்களும், இப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்து அதில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் இப்போ சொல்லப்பட்ட இந்த தியானத்தை 3 முறையும், இந்த அக்னி பகவான் காயத்ரி 82 முறையும் தொடர்ந்து சொல்லலாம். கடந்த வருடம் போல் இந்த வருடமும் கைலாய பயணம் காமகோடி கைலாஷ் யாத்ரா சார்பாக நடக்கிறது. அதில் நாங்கள் பங்கு கொண்டு சர்வசாந்தி ஹோமம், மகாமந்திர ஜபம் மானசரோவரில் செய்ய போகிறோம். வணக்கமனா, மானசரோவர், ராட்சசதால், கைலாய தரிசனம் இதெல்லாம் பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் காமகோடி கைலாஷ் யாத்ராவை தொடர்பு கொள்ளலாம். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.